Welcome to my channel Excel Max and Board. இந்த வீடியோல நம்ம boats and streams exercise 1.3 continue பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். We'll proceed with 1.2 இப்பதான் முடிச்சிருக்கோம். 1.3 ஸ்டார்ட் பண்ணலாம். So boats and streams. So boats and streams நம்ம 10th ல படிச்ச அதே கான்செப்ட் தான். ஓகேவா? So boats and streams 10th ல படிச்ச அதே கான்செப்ட் தான், புதுசா எதுவும் படிக்க போறது கிடையாது. So நம்ம 10th ல ஆல்ரெடி ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் படிச்சிருக்கோம். அப்ஸ்ட்ரீம்னா கடலுக்குள்ள போறது, அதுதான் அப்ஸ்ட்ரீம். So it is x minus y relative speed downstream speed into time. So இந்த பேசிக்கா இந்த ஒரு ஃபார்முலா, இது ரெண்டு ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் தெரிஞ்சுச்சுன்னா நம்மளால போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல உள்ள எந்த மாதிரி சம்ஸா இருந்தாலும் போட முடியும். இதுல x என்ன y என்னன்னு பாத்தீங்கன்னா, x வந்து ஸ்பீட் ஆஃப் த போட், y வந்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். எப்பவுமே x கிரேட்டர் தேன் y இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த போட்டோ மேனோ whoever it is, ஸ்பீட் ஆஃப் போட் இல்லைன்னா ஸ்பீட் ஆஃப் மேன் ஆர் உமன் whoever it is, ஸோ அது எப்பவுமே x கிரேட்டர் தேன் y இருந்தா மட்டும்தான் அவங்களால சேல் பண்ணவே முடியும், இல்லைன்னா கரையிலேயே ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ அதனால எப்பவுமே x கிரேட்டர் தேன் y தான் இருக்கும், இல்லைன்னா அவங்களால அப்ஸ்ட்ரீம் போகவே முடியாது. சரியா? So now let us move on to the first sum. A woman can swim 8 kilometers in still water. Speed of the stream is 4 kilometers to cover the distance of 116 kilometers upstream. Okay va? So inga speed of the women வந்து 8 kilometers. So x வந்து 8. Speed of the stream தான் y நம்ம already define பண்ணிருக்கோம். Find the time taken to cover the distance upstream மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So relative speed upstream வந்து x minus y kilometers, so 4 kilometers per hour. So find the time taken. Time taken என்ன formula? Distance by speed. Distance எவ்வளோ? 29 hours ஆகும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட். ஸோ இந்த ஆக்சுவலாக உங்கள் புக்கில் 16 hours தான் இருக்குது. நான் பை மிஸ்டேக் 116 போட்டதுனால அது கேல்குலேட் பண்ணியிருக்கேன். உங்கள் புக்கில் 16 இருந்தால் 4 hours தான் வரும் ஆன்சரில். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். A man can swim upstream 6 kilometers, upstream 6 kilometers and downstream 10 kilometers. So x minus y 6, x plus y 10. இதுதான் given information. எல்லா இங்கிலீஷும் மேக்ஸா மாத்திட்டீங்கனாலே வேலை முடிஞ்சிடும். Find the speed of the stream and find the speed of the man in still water. So x என்ன, y என்ன, இதுதான் கேள்வி. இது வந்து pair of linear equations 10th ல படிச்ச கான்செப்ட் தான். So eliminate பண்ணீங்கன்னா எப்படி? By adding. So 2x is 16, so x 8 kilometers. Substitute பண்ணீங்கன்னா y 2 kilometers வரும். So speed of man in still water is 8 kilometers and speed of the stream is 2 kilometers. கவனமா பாருங்க, எப்பவுமே x தான் greater than y இருக்கும், இல்லைன்னா he cannot sail at all. upstream sail பண்ணவே முடியாது. புரியுதா? ஓகே, வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. Next, third question. In 2 hours, a boat covers a certain distance in a river downstream at 17 kilometers per hour and returns back at 9 kilometers per hour. Find the speed of the stream. So time taken in 2 hours. So time taken on the 2 hours. Downstream is 17 kilometers per hour. Kilometer per hour அப்படினாலே speed தான் அது. அப்போ x plus y equal to 17 அதான் கொடுத்துருக்காங்க. And returns back. So upstreamல return ஆகுறாரு. So x minus y 9. Find the speed of the stream. நம்ம x y கண்டுபிடிக்கணும். So to find y. அப்போ ரெண்டு pair of linear equations கொடுத்தாச்சு. நான் அப்படியே eliminate பண்ணி y என்ன, ஏன்னா இங்க y மட்டும் தான் கேட்குறாங்க, அதனால x கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இங்க y தான் கேட்டிருக்காங்க, x கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாம ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணி y என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ பட் இந்த கொஸ்டின்ல டைம் டேக்கன் 2 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் ஆகல. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பாங்க, நீங்க தான் கவனமா பார்க்கணும். ஓகேவா? Next, question number 4. A boat goes 20 kilometers upstream and 30 kilometers downstream in 5 hours each time. So upstream 20 kilometers, downstream 30 kilometers and time taken 5. So இப்போ நான் என்ன பண்றேன், distance by time equal to speed அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா. So upstream distance வந்து 20 kilometers, time taken 5, so x minus y upstream ஓட speed. So distance by time equal to speed, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி x minus y equal to 4ன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி 30 kilometers downstream, so 30 by 5 equal to x plus y, so x plus y equal to 6. Find the speed of the boat in still water and speed of the current. So இங்க x கேக்குறாங்க, y கேக்குறாங்க, pair of linear equations வந்திருக்கு.
So solve பண்ணீங்கன்னா x is equal to 5, y equal to 1. So speed of boat is 5 km per hour. Speed of the current is 1 km per hour வருது. ஓகேவா? So இங்கேயும் again note பண்ணீங்கன்னா x is greater than y என்ற concept தான் வந்திருக்கும். Next, the ratio of the speed of motor boat in still water and that of current is 25:4. So x is to y is 25:4 ன்னு கொடுத்திருக்காங்க. The motor boat goes certain distance downstream in 5 hours 15 minutes. 5 hours 15 minutes முதல்ல நான் convert பண்றேன். So 5 hours 15 minutes na 5 hours 15/60 correcta? So it is 5 1/4. 5 1/4 na 21/4. இதுதான் time taken to cover a certain distance. What is distance formula? Speed into time. Downstream. அதனால downstream speed என்ன x plus y. Time எவ்வளோ 21/4 ன்னு இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? How much time will it take to come back? அப்ப upstream வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்ன்றதான் கேள்வி. இப்போ upstream வரணும்னா என்ன ஃபார்முலா? Distance equal to speed into time போட்டாச்சு. இப்போ இதுல x distance வந்து நான் இங்கேருந்து இப்படி சப்ஸ்டிட் பண்றேன். So d equal to இப்போ இங்க தான் எழுதி வச்சிருக்கேன். d equal to x plus y into 21/4 நான் அதை அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்றேன். Next, இப்போ time taken how much time னா time தான் கேக்குறாங்க. அப்ப x உம் y உம் கண்டிப்பா கொடுத்திருக்கணும் இல்லையா? அப்ப இங்க பார்க்கலாம் x is to y is 25:4 ன்னு கொடுத்ததுனால நான் x is equal to 25a நான் ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ரெண்டுமே ஒரு காமன் டேபிள்ல போகணும். நான் a டேபிள்ன்றதை அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ x-க்கு பதிலா 25a, y-க்கு பதிலா 4a சப்ஸ்டியூட் பண்ணா x plus y 29a வரும், x minus y 21a வரும். ஸோ இங்க a-வும் a-வும் கேன்சல் ஆயிடுச்சு. So 29/21 into 21/4. So 29/4 hours தான் t. So 7 hours 15 minutes. ஓகேவா? ஸோ இங்க ரேஷியோ கொடுத்ததுனால நமக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. நம்ம எப்பவுமே ரேஷியோ கொடுத்தா ஒரு காமன் மல்டிப்ளிகேஷன் டேபிள நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ணிப்போம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் அப் டு 10th, we are making use of it and solving the problem. Hope you have understood these 5 sums. கண்டிப்பா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் 6th சம்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.